ரூபாய் நோட்டா நீங்க பார்த்திருக்கீங்களா? இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? இது யாரால வெளியிடப்படுது? மற்ற விவரங்கள் என்ன? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷனுக்கு அப்புறமா ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 200 ரூபாய், 2000 ரூபாய் இந்த மாதிரி பல கலர்களில் வந்து ரூபாய் தாள்களை வந்து வெளியிட்டாங்க. ஆனாலும் வந்து ரூபாய் நோட்டை பற்றி வெளியிட்டதா எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ரூபாய் நோட்டை வந்து ரிசர்வ் வங்கி வெளியிடல. ஸோ இது எதுக்காக இந்த ரூபாய் வந்து புழக்கத்தில் இருக்குது, இது ஏன் வந்து பயன்படுத்தப்படுது, இது யார் வெளியிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அப்படிங்கிற ஒரு நோட்டை பற்றி சொன்னாலே வந்து பலரும் ஆச்சரியமாக பார்க்குறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரூபாய் தாள்களையும் வந்து ரிசர்வ் வங்கி தான் வெளியிடுவாங்க. ஆனால் இந்த ரூபாய் தாள்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட 5th பில்லர், அதாவது 5வது தூண் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக வந்து இந்த ரூபாய் நோட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல இடங்களில் வந்து ஊழல் மற்றும் லஞ்சம் அப்படின்றது தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லஞ்சத்தை வந்து விரட்டும் விதமாக அவர்கள் வந்து எடுத்த ஒரு விஸ்வரூபம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். அவர்களுக்கு வந்து ஒரு லஞ்சம் வாங்குறவங்களுக்கு ஒரு சரியான பாடம் போகட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்மையற்ற லஞ்சம் கேட்குற அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூபாய் நோட்டுகளை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி பல லாங்குவேஜஸ்லாம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகிம்சையான முறையில் ஊழலை எப்படி ஒழிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாகவே வந்து பார்க்கப்படுது. இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஊழலை ஒழிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ரூபாய் நோட்டை வந்து நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fifthpillar.organization அப்படிங்கிற இணையத்திலேயே நீங்கள் போய்ட்டு ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட அவங்க காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரூபாய் தாள்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த ரூபாய் தாள்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அசல் ரூபாய் நோட்டுகளை போலவே இருந்தாலும் அதில் மேலே வந்து சில வார்த்தைகள், அதாவது கோட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா லஞ்சம் மற்றும் ஊழலை